ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஆட்டுக்குடல் கிரேவி தாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் இதே மெத்தடில் தான் செய்வீங்க. ரொம்ப ஸ்பைஸியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதம் மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, புரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ஆட்டுக்குடலை நார்மல் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சுட்டாங்க. க்ளீனாக வாஷ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆட்டுக்குடலில் என்ன தான் வாஷ் பண்ணாலும் ஒரு ஸ்மெல் அடிக்கும். அதுக்கு நம்ம அரிசி கழிஞ்சோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக எல்லா ஸ்மெல்லும் போயிடும். குடல் வந்து நல்லா க்ளீனாக ஆயிரும். இந்த அளவு க்ளீனாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இந்த அளவு இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, 5-6 பட்டை, ஒரு 7 கிராம்பு, 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணியே ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபைனலாக பெப்பர் பவுடர் தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பெரிய வெங்காயம் 3 மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸில் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிரேவிக்கு கொத்தமல்லியில் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ கொத்தமல்லியில் ஒரு சின்ன கப் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு 150 கிராம் அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் சாப்பிட்ற அளவு கிரேவி வரும். எங்கள் வீட்டில் 4 பேர் தான். ஸோ வந்து எனக்கு கிரேவி அதிகமாக வேண்டான்னு சொல்லிட்டு தான் சும்மா டேஸ்ட்டுக்காக ஒரு 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து பச்சை வாசம் போகிற அளவு வதக்கி விட்டுக்கலாம். இது நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுனாவே பச்சை வாசம் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கல் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். குடல் கிரேவிக்கு மட்டும் எப்போயுமே கல் உப்பு பார்த்து தான் ஆட் பண்ணணும். ஏன்னா குடல்லையே கொஞ்சம் உப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து உப்பு வந்து கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஃபைனலாக கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உப்பு அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துடணும், கிரேவியில் இருக்கிறதே தெரியக்கூடாது. ஸோ அந்த அளவு வந்து நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம். இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மிளகாய்த்தூள், மல்லித்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நிறைய பேர் குடல் கிரேவிக்கு நிறைய மசாலா ஆட் பண்ணி செய்வாங்க. ஏன்னா அப்போ தான் குடல் வந்து பச்சை வாசம் அடிக்காது, கவுச்சி வாசம் அடிக்காதுன்னு. பட் வந்து நீங்கள் இதே மெத்தடில் செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையான குடல் கிரேவி கிடைக்குங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கழுவி வச்சுருக்க குடலையும் ஆட் பண்ணிவிட்டு மசாலா கூட ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுடலாம். எப்பயுமே நம்ம கறி குழம்பாகட்டும், கிரேவி ஆகட்டும் செய்யும்போது மசாலா கூட ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கறியோட பச்சை வாசம் அடிக்கும் இல்லையா. ஸோ வந்து நம்ம என்ன தான் டேஸ்ட்டாக செஞ்சாலுமே கறியோட பச்சை வாசம் அடித்து நம்ம கிரேவியே வந்து நல்லா இல்லாமல் போயிடும். ஸோ மசாலா கூட ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவு நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் தானாக பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி விட்டு ஒரு 15 விசில் விட்டாங்க. ஏன்னா குடல் வந்து 15 விசில் விட்டால் தான் நல்லா சாஃப்டாக குக் ஆகும். ஸோ 15 விசில் விட்டு கேஸ் ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போயே வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் குடல் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. நம்ம இப்படியே வந்து சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பட் இதை விட இந்த மாதிரி செஞ்சால் இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டெலிஷியஸாக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 8 குண்டு வரமிளகாய், ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச வரமிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பெப்பரையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குடல் வச்சுருக்கோம் இல்லையா கிரேவி, அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க.
டேஸ்டியான குடல் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருங்க. நம்ம இதையவே வந்து நல்லா சுண்ட சுண்ட நல்லா வதக்கி விட்டோம்னா, நமக்கு சுக்கா மாரி ஆயிரும். ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த சுக்காவும் வச்சு சாப்பிட்றதுக்கு. ஆக்சுவலா நான் வந்து குடல்லாம் பெசஞ்சே சாப்பிட மாட்டேன். குடல் செஞ்ச உடனே தட்டில போட்டு எடுத்து சாப்பிட்டுக்குவேங்க. என்னோட பழக்கம் அது. சின்ன வயசுலேருந்தே எங்க அம்மா அப்படிதான் குடுப்பாங்க. குடல் செஞ்ச உடனே தட்டில போட்டு தருவாங்க. நான் எல்லாமே அந்த டியூப் மாரி இருக்கு இல்லையா, அதில விரும்பி சாப்பிடுவேன். ஸோ அதே மாரி இப்பயும் அப்படிதான் சாப்பிட்டேன். பட் நெறைய பேர் வந்து சாதம் கூட பெனஞ்சு சாப்பிடுவாங்க. நான் எங்க வீட்டுக்கார் வந்து சாதம் கூட பெனஞ்சு சாப்பிடுவாரு. ஸோ கொஞ்சம் நல்லா ஸ்பைசியா இருக்கட்டும்னு சொல்லி ஒரு ஸ்பூன் வந்து பெப்பரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா ரெடி ஆயிருங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்து கூடயும் வச்சு சாப்பிடலாம். முக்கியமா பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா இதே மெத்தட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி எங்க வீட்டு ரெசிபி வீடியோஸ் மட்டும் இல்லாம, நான் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸும் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாம டிமார்ட்ல கரண்ட்ல என்ன இருக்கு ஆஃபர், அமேசான், மீஷோ இதில எல்லாம் இருக்க ஆஃபர்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். பேபி வெயிட் கெயின் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப என்கரேஜா இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.